நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவர் சரியில்லை, அந்த அம்மா சொல்கிறதுனா அவர் சரியில்லை, இந்த ஐயா சொல்கிறதுனா இவங்க சரியில்லை, இவங்க என்னை திருத்தி பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆரம்பத்தில் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து எனக்கு நான் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் அளவுக்கு வளர்ந்தவங்கள பார்த்து, உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பார்த்து, அதாவது மற்ற கிறிஸ்தவத்தில் அநேக பிரிவுகள் இருக்குது. அதே நீங்கள் இருக்கிற பிரிவில் நீங்கள் இருக்கிற அந்த பிரிவுகளிலே நீங்கள் அதிலே பெண் பார்த்து உங்கள் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி அளவுக்கு பார்த்து திருமணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து 25-30 வயசுலேயே வந்து அநேக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இந்த குழந்தை போல மாறிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்னென்னா திருமணம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பவுல் வாழ்ந்தது போல் அவங்க முற்றுவாங்க, பரிசுத்தமாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தின் ஆசையில் அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. அவங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்க, உறவுகளை சொல்லிட்டு திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பெண்ணு வாழ்க்கை கிடைக்கும். அதோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதோட ஆசையில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க, தனியாக வாழுங்க. அநேக ஆரோக்கிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கலாம். நித்தியத்தில் நம்ம வந்து எப்போ சந்தோஷமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்புறம் பெண் பிள்ளை அப்படி பெண் பிள்ளைகளுக்கு அதுமாரி ஆரோக்கிய வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண் பிள்ளை திருமணம் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஆண் பிள்ளை ஆரோக்கிய வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டு பெண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணாதீங்க. அவர் திருமணம் பண்ணுறவங்க உங்களுடைய ஆரோக்கிய தரத்தை பொறுத்து நீங்கள் திருமணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிறைய சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மார்க்கத்தில் காதலும் காமமும் பிரிக்கவே முடியாது. அது கடைசி வரையிலே சாவர வரையிலே இருக்கும். அதான் அவங்கள அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அன்னைக்கு நீதிமான் நினச்சிருக்கிற அவங்களும் காதலும் காமமும், அதாவது அன்பும் ஆசையிலும் இருந்தால், ரெண்டுமே சாவர வரையும் இருந்தால் நீங்கள் நிச்சயத்துக்கு போகவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரட்சிக்கப்பட்டு உண்மத்தமாக வாழ்கிற ஒவ்வொருவரும், அதாவது நீதி நேர்மையாக வாழ்ந்து 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளம் கப்பலிட்டு இருப்போம். இதே போல் காமத்தை வருது, காதலை வந்து, அதாவது அன்பை நம்ம நேசிக்கிற அன்பாக இருக்கிற நம்ம இதை பக்குவப்படுறது. அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த அன்பு முயற்சியை நம்ம அடையும் போது இந்த காமத்துக்கு வேலை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து நம்ம நித்தியத்துக்கு நம்ம போக தயாராகிடுவோம். நம்ம அநேகரை உருவாக்கும், நல்லா மெச்சுட்டு வந்துடும், நம்ம அநேகரை உருவாக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி, ஏசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி என்னென்னா, காதல் டெலிட், காதல் கிடையாது, மன்னிக்கணும், காமம் கிடையாது, காமம் டெலிட், காதல் தான் நிரந்தரம். அதாவது என்னென்னா ஆசைகள் உலக ஆசைகள் இருக்காது, அன்பு, ஐக்கியம், அன்பு, பாசம், நேசம் அதுதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் இருக்கிற உபதேசத்துக்கும் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கும், கிறிஸ்துவின் மீட்பின் உபதேசத்துக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு புரியுமா நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.